ஷேர் மார்க்கெட் பற்றி என்ன தெரியும்? சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஐபிஓ பர்ச்சேஸ் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் பற்றி என்னென்னா இப்போது நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போது ப்ராடக்ட் வாங்கி நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்கி இது பண்ணுற மாதிரி தான். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன். ஷேர் மார்க்கெட்னா நார்மல் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆகிடும் அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிஷியேட் பண்ணும்போது கம்மி அமௌண்ட் போட்டு நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே இறங்கணும்னா டெஃபினட்டாக ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம பெஸ்ட்டாக எடுக்கலாம். எடுத்த உடனே நம்ம இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை பற்றி தெரியாமலே இது பண்ணுறவங்க தான். ஷேர் மார்க்கெட் பற்றி என்ன தெரியும்? ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன். லைக் சப்போஸ் நம்மக்கிட்ட சம் ஃபண்ட் இருக்குதுன்னா அது வந்துட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்காமல் அது அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணுறோம். டே டு டே பேசிஸில் வந்துட்டு இப்போ என்னென்ன மார்க்கெட் வந்துட்டு பூமிங்கில் இருக்குன்றது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரம்மாஸ்திரா மூவி வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால பிவிஆர், ஐநாக்ஸ் இந்த மாதிரி தியேட்டர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது படம் இன்வெஸ்டர் மட்டும் 800 நேற்று 2 days பிஃபோர் நியூஸ் வந்து அரௌண்ட் 800 கோடி ஐநாக்ஸ் பிவிஆர் இன்வெஸ்டருக்கு அவ்வளோ லாஸ் ஆயிருக்கு. அது பிரம்மாஸ்திரா மூவினால மட்டும் அது ஒரு மிக்ஸ்டர் ரிவ்யூ மாதிரி. ஒருத்தர் வந்து நல்லா இருக்குன்றாங்க, ஒருத்தர் நல்லா இல்லைன்றாங்க. அது வந்து பேன் இந்தியா மூவினாலே அது டோட்டல் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. இன்றைக்கி சென்செக்ஸ் எடுத்து பார்த்தா பிவிஆர் வந்து லிட்டில் பிட் டவுனில் தான் இருக்குது. அது மாதிரி வந்து இன்றைக்கி நியூஸில் வந்து பாரத் பெட்ரோலியம் வந்து டவுனில் இருக்குது. அப்புறமா ரீசெண்டில் வந்து என்டிடிவி இருக்குல்ல, அதான் எப்போ என்டிடிவி பை பண்ணுற இன்வெஸ்ட் பண்ணுற சொன்ன அடுத்த நாள்லேருந்து என்டிடிவி வந்து அரௌண்ட் 500 ரூபா, ஓகேவா, 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அவர் வந்து சம் லீகல் இஷ்யூனால வந்து என்டிடிவி நான் வாங்கலை அப்படி நியூஸ் ட்வீட் பண்ண அடுத்த நாள்லேருந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த பீக்லேருந்து அப்படியே டவுன் ஆகுது. ஷேர் மார்க்கெட்டுன்றது நம்ம நார்மலாக வந்து இப்போது நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரேடிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரேடிங்ஸ் இருக்கும். டிமேட் அண்ட் ஹெச்எஸ்எல் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும். ஒரு பேங்க்கில் ஒரு மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஐபிஓ பர்ச்சேஸ் பண்ணலாம். ஐபிஓன்றது ஒரு ஷேர்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல கிளிக் ஆகிற வரைக்கும். இப்போ நான் ஒரு ரேஸ் கோர்ஸ் போகிறேன், ஸோ ஒரு இது நான் அவங்க மேலே நான் ஒரு இது கட்டுறேன் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் யார் யாருக்கு புக் ஆகுதோ அப்போ அந்த ஃபண்டுன்றது அவங்களுக்கு மூவ் ஆகும். ரிமைனிங் பர்சன்ஸ்க்கு அந்த யார் அந்த இதில் வந்து கட்டினாங்களோ அங்கே கிடைக்காதவங்களுக்கு ஒரு ஃபண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபண்டு ரிலீஸ் ஆகிடும். இது வந்து ஐபிஓவில் இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி வந்து ஒரு கம்பெனி மேலே வந்து ஃபண்டு வந்து இது பண்ணுவாங்க. நிறைய அந்த ஐபேக்கோ அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்தந்த கம்பெனி மேலே வந்து ஃபண்ட் வந்து இது பண்ணுவாங்க. கம்பெனியோட க்ரோத்தை பொறுத்த பேஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து அமௌண்ட்ன்றது கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் பற்றி என்னென்னா இப்போது நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போது ஜோஹோ, ஹெச்சிஎல், டாடா கன்சல்டன்ஸ் மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் வந்து நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி இப்போது ப்ராடக்ட் வாங்கி நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்கி இது பண்ணுற மாதிரி தான். ஷேர் மார்க்கெட்னா நார்மல் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே வாங்கி இது பண்ணுறது. ஓகே, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண எந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க? எந்த பிராண்டில் இன்வெஸ்ட்? நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து பாரத் பெட்ரோலியம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பாரத் ஏர்டெல், அப்புறம் ஹெச்சிஎல் டெக் இன்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் இது பண்ணியிருந்தேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் நான் பண்ணேன். பிவிஆரில் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல மூவி வருது அப்படின்னா நம்மளுக்கு ட்ரெய்லர் வச்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். சப்போஸ் மூவி நல்லா ஹிட் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்துட்டு ரைஸ் ஆகும். அது மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அன்றைக்கி இப்போ ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆகிறத பொறுத்து நம்மளுக்கு ஹிட்னா நம்மளுக்கும் இதாகும், அப்ரிஷியேட் ஆகும். அப்படி இல்லை மிக்சட் ரிவ்யூஸில் வருதுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஃபால் ஆகும், ட்ராப் ஆகிடும். இந்த விக்ரம் மாதிரி ட்ரிபிள் ஆர் மாதிரி படம் வந்துச்சுன்னா அன்றைக்கி எப்படியும் தேட்டர் அந்த வீக்கெண்டே தேட்டர் ஃபுல்லாக போவோம். அன்றைக்கி மட்டும் அது பிவிஆரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் காசு போடலாம். அது மாதிரி தான் எந்த ஒரு அப் அண்ட் டவுன் வந்து நம்ம நியூஸ் பார்த்தா பார்ப்போம், ப்ரெடிக்ட் பண்ணோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்ன்ற இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இப்போ வந்து மக்கள் எல்லாமே ஆன்லைனில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது. பண்ணணும்னு ஆசை எனக்கு. என்னென்னா எஸ்ஐபி பண்ணணும்னு ஆசை.
எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அது மோஸ்ட்லி வந்து விமன்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டானது. ஸோ லாங் டேர்ம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட் டேர்மாக எடுத்தோம்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பெஸ்ட்டாக கிடைக்காது. லாங் டேர்மாக போனால் தான் எப்போவுமே ரிட்டர்ன்ஸ் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கீங்க? நான் வந்துட்டு இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது 20,000 போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். லைக் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறோம் ஒரு ஷேர் மார்க்கெட்டில், எவ்வளோ குவான்டிட்டி, சில பேர் ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி அந்த மாதிரி வாங்குறாங்க. பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு மோர் தென் 300 lakhs அந்த மாதிரி இது பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம். இப்போது ரீசெண்டாக ராகேஷ் ஜுன்ஜுன்வாலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் ஹெட் ஸ்டாக் மார்க்கெட்டில். அவங்க இப்போ தான் இறந்துட்டாங்க. அவங்களோட ஸ்டாக் வேல்யூஸ்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அவங்க இனிஷியலாக போட்டு ஸ்டார்ட் பண்ணது 5,000 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி லைக் அவ்வளோ பெரிய ஹெட்டாக இருந்தார். ஸோ இனிஷியேட் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். போக போக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண நம்மளுக்கு அதில் நிறைய வேல்யூஸ் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பிரதர். பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆகிடும் அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிஷியேட் பண்ணும்போது கம்மி அமௌண்ட் போட்டு நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். என்னென்னா எப்படி இருக்குது மார்க்கெட்டு, கைடு இருக்கணும். எனக்கு கைடுனா எங்களோட அப்பா தான் கைடு எனக்கு. அது மாதிரி இவங்களுக்கு வந்து லைக் எனக்கு ஒருத்தர் டைரெக்டாக உள்ளே போகக்கூடாது. ஒரு மென்டர்ஷிப்போட தான் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே போகணும். அதுதான் ஃப்ரெஷராக இருந்தால் ஒரு பேக்கில் யாருனா வச்சு தான் உள்ளே போன சொல்கிறேன். அது வந்து இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி கிளியராக தெரிஞ்சிக்காமல் போய் எடுத்த உடனே நம்ம இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை பற்றி தெரியாமலே இது பண்ணுறவங்க தான். இப்போது அப்ஸ்டாக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் எல்லாம் நாலேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எதுவுமே தெரிஞ்சு பண்ணுறதும் தெரியாத பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் எதை கற்றுக்கிட்டு பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலாக நெகட்டிவ்னு கிடையாது. இப்போது அப்கமிங் இப்போ ஒரு நியூ கம்மராக உள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக அதை பற்றி ஐடியா கிடையாது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே இறங்கணும்னா டெஃபினட்டாக ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம பெஸ்ட்டாக எடுக்கலாம். பட் ஆனால் நான் ரொம்ப பேஷன்ஸ் வேணும், ரொம்ப வெயிட் பண்ணாதான். லாங் டேர்மாக போகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதேமாதிரி ஹையர் அமௌண்ட்டாக போடக்கூடாது. எடுத்த உடனே பல்க் அமௌண்ட்டை 1 lakh 2 lakh இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஷார்ட் அமௌண்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே பிரதர், இப்போ வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இதெல்லாம் நெகட்டிவாக இருக்கிறது? நெகட்டிவாக இருக்கிறதுனா நெகட்டிவ் ஸ்ப்ரே. இப்போது ஒரு சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனே தெரியாமல் அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்க தான் ஷேர் மார்க்கெட் லாஸ் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலும் டெஃபினட்டாக ஷேர்ஸ் வந்து இப்போது கரண்ட்டாக வந்து ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ இந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏன்னா இப்போ கோல்டுலாம் வந்து எப்போவுமே நம்மளுக்கு குறையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இல்லை ஹையராக தான் ஆகிட்டு இருக்கு. அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கஸ்டமருக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்.